ஹாய் ஆல் சைனீஸ் ரெசிபீஸ் அதோட கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு பேனில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதில் நம்ம நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதை நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சூடான கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, அது லைட்டாக வறுபட்டது பிறகு அதில் கொஞ்சம் வெங்காயம், கேரட், கேப்சிகம், பீன்ஸ், முட்டைக்கோஸ் வந்து நூடுல்ஸ்க்கு இன்னும் டேஸ்ட்டு தரும். ஸோ அதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் சைனீஸ்க்கு ரொம்ப முக்கியமானது சாஸ். அந்த சோயா சாஸை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு அதில் வேக வச்ச நூடுல்ஸை ஒன்று உடையாமல் பொறுமையாக பிரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.